11th பிசிக்ஸ் ஆனுவல் எக்ஸாம்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கரெக்டா. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு ஆனுவல் எக்ஸாம் தான். இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி எல்லாம் நடந்ததா. ஸோ அந்த பப்ளிக் எக்ஸாம்க்கான கம்ப்ளீட் கலெக்ஷன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கான பிடிஎஃப் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும், மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே கொடுத்துருக்கேன். புக் பேக் புக் சைடு எல்லாமே சேர்த்தே இருக்கு. ஸோ நான் ஒரு சஜஷன் பண்ண பார்ப்பேன். ஸோ உங்களுக்கு இல்லை இந்த பக்கத்தில் பிராக்கெட்ல இயர் மட்டும் கொடுத்துருக்கா, அந்த கொஸ்டினை மட்டும் படிச்சிருப்பாங்க போதும். எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் எங்கெல்லாம் இயர்ஸ் கொடுத்துருக்காங்களோ, அந்த என்னெல்லாம் வருஷம் கொடுத்துருக்காங்களோ அந்த வருஷம் ஃபுல்லாக படிச்சிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் பாருங்களேன், 2 மார்க்ல நமக்கு செகண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிஸ்டமேட்டிக் எரரோடைய டூ டைப்ஸ் ஆஃப் சிஸ்டமேட்டிக் எரர் கேட்டிருக்காங்க. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ அதை March 19 கேட்டிருக்காங்க. அப்புறம் செப்டம்பர்ல இருந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் ஆஃப் வேரியபிள் கேட்டிருக்காங்க, டைமென்ஷன்லெஸ் வேரியபிள் கேட்டிருக்காங்க, அண்ட் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனடிக் டைமென்ஷன் கேட்டிருக்காங்க, ஒரு சில ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் இந்த 2 மார்க்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 மார்க் வந்து பார்த்தோம்னா சிக்னிஃபிகன்ட் ஃபிகரோடைய ரூல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கிராஸ் எரர் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, டெரைவ்டு குவான்டிட்டி, இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எரர் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலேஷன் மெத்தட், ரேடார் மெத்தட் எல்லாமே நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, அண்ட் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அப்போ நீங்க ஒவ்வொரு சாப்டருக்கு இந்த பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு எந்தெந்த வருஷம் கேட்டிருக்காங்களோ அதை கம்ப்ளீட்டா படிச்சிருங்க. ஒரு சாப்டருக்கே மொத்தம் 10 கொஸ்டின் தான் இருக்கு, 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் சேர்த்து. ஸோ அதனால இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ கம்பல்சரி ப்ராப்ளமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல இருக்கு, ஓகேவாப்பா. ஸோ ப்ராப்ளம் உங்களுக்கு லாஸ்ட்ல இருக்கு, எல்லா இயருக்கும் போல்டா இருக்கிறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின், அதை மட்டும் படிச்சாலே போதும் தான், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.